ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் காவேரி அவ்வளோ ஒரு அழகான தருணத்தில் பேசிக்கின்னு வராங்க. என்னை பாருங்கள், பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கின்னு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கன்னா 100 கிலோ வெயிட்டாக இருக்கிறீங்க, இவ்வளோ காஃபி கூட குடிக்காத ட்ரிம்மாக இருக்கிறதுக்கு குடிங்க, போய் வாங்கியாங்கன்னு சொல்கிறா. போய் டீ வாங்கிக்கின்னு வந்ததும் குடிக்கிறாரு. எனக்குன்னு கேட்டதான் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கின்னு தான் நம்ம காவேரி அதிகமாக குடிச்சிடுறா. என்னடி இவ்வளோ குடிச்சிட்டேன், உனக்கு பன்னு தானே வாங்கி பண்ணை கொடுத்ததான் பண்ணை தொட்டு தின்னுட்டு அதில் ஃபுல் காஃபியும் காலி ஆகிடுது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அதாவது டீக்கு பன்னு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டாந்துருக்காங்க. இங்கே தாத்தா வந்து சாரதாம்மாவெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் வீடு போல இருங்க, உங்கள் கல்யாணி எழுதி பேசுகிற அளவுக்கு தப்பாக எடுத்துக்காதுங்க. இப்போ நீ கங்காவை திட்டுனா ஒரு அம்மாவாக திட்டினதை கோபமாக எடுத்துப்பாளா? கங்கா எடுத்துக்க மாட்டா. இல்லை, அது போல தான் ஒரு அம்மா போல் நினச்சிக்கோ. சாரதா எதையே நினைக்காத, நீங்கள் உள்ளே இருந்து வராமல் இருக்கிறதும் சாப்பிடாத இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தாத்தா வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. அதே இடத்துல ஹாட் பாக்ஸில் போட்டு சாப்பாடும் எடுத்தாந்து உள்ளவே சாப்பிடுங்க, உங்களுக்கு அங்கே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கொடுக்குறதும் உண்மையிலேயே வந்து சாரதாம்மாவின் நிலை பரிதாபமான நிலை தான். ஏன்னா பொண்ணை கொடுத்த இடத்துல வந்து அடியோடு தங்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விஜய் தான் ஏற்றுக்க முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு சொல்கிறது சாரதாம்மாவை தாங்கிக்க முடியாத பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சந்தானம் தான். 2 குடும்பத்தையுமே அலங்கோலமாக்கி இது போல் கவலைப்பட வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம காவேரியும் வந்து எல்லாம் உள்ளே வந்ததும் தாத்தா கூப்பிட்டு விஜய்க்காக பேசுகிறாரு. பேசும்போது சப்போர்ட் பண்ணுறது விஜய் போய் தாத்தா எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கட்டி பிடிக்கிறாரு. எல்லோரும் வராங்க. வந்ததும் சீமந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறாங்க. 7வது மாதத்துலேயே நம்ம வளகாப்பு வச்சிடலான்னு சாரதாம்மா சொல்கிறாங்க. வளகாப்பு வச்சு எங்கள் வீட்டுக்கு தானே கூட்டி போகணும், இது முறையாக இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, 9வது மாதம் 1 வாரம் போய் இருந்தால் போதும், அதை பற்றி அப்புறம் பேசலாத்த, இப்போ சீமந்தம் பண்ணனா இதுக்கு யோசிக்கிங்கன்ட்டு காவேரி இங்கே பேச முன் வர விஜய் வேணான்னு தடுக்கிறாரு. காவேரி பயப்பட காரணம் வந்து மற்றவங்கள பற்றி தான் யோசிப்பா. கம்பெனியில் பிரச்சனை போய்க்கின்னு இருக்குது, கங்கா இப்படி இருக்கா, குமரன் கிடையாது, இதை பற்றி தான் அவன் கண்டிப்பாக யோசித்து வேணான்னு சொல்ல முடிவு எடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே சாரதாம்மாவே ஒத்துக்கிறாங்க. பெரியவங்களாக சேர்ந்து முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணுறது, நாங்கள் ஒத்து தானே ஆகணும், சரி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம விஜய் காவேரிக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான். அழகாக சந்தோஷமாக தான் இது போக போகுது. அடுத்தது பார்க்கலாம். பை பை.